என்ன சிந்து, பஞ்சாயத்துல எல்லாம் உண்மையை சொல்ல போறியா? ஆமா டாக்டர். இன்னைக்கு காலையில வரைக்கும் நீ செஞ்ச குற்றத்தை நீயே ஒரு நாள் எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பா அம்மா அன்னபூர்ணி பெரியமா கிட்ட காலையில பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு அப்புறம் என்னால சுயநலமா யோசிக்க முடியல. அப்படி என்ன பேசிட்டாங்க டாக்டர்? அண்ணே, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸ்னேகா இவ்வளவு உறுதியோட பஞ்சாயத்தை கூட்டியிருக்கானா? ஒருவேளை சிந்து எதுவும் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கானே? என் மக சிந்து அப்படிப்பட்ட ஒரு தவறு பண்ணிருக்க மாட்டான் பொண்ணு. ஒருவேளை சிந்து மட்டும் அப்படி தப்பு பண்ணிருந்தான்னா நான் அந்த இடத்துல ஏன் உசுர விட்டுருவேன். அத்தாச்சி, எங்க பிள்ளை உசுரே போனாலும் இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டா. நீங்க எப்படி சிந்துவை நம்புறீங்களோ அப்படிதான் நானும் அவளை நம்புறேன். அதனாலதானே சிந்து சொன்னது உண்மைன்னு நம்பி அவளுக்கு நான் சிவாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஒருவேளை சிந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னோட உசுறு போயிடும்.